அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு சுவையான ரவா குலோப்ஜாம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் தேவையான அளவு, ரவை 200 கிராம், இது 1 கப்பு, சர்க்கரை 400 கிராம்ங்க, இது 2 கப்பு எடுத்திருக்கேன், பால் 600 ml, இது 3 கப்புங்க, நெய் 2 ஸ்பூன், ஏலக்காய் தூள் பார்த்தீங்கன்னா நான் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இப்போ பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு வானல் வச்சுக்கலாம். நாம் இதில் பால் சேர்த்துடலாம். நாம் இதில் 1 ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துடலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கேங்க. இப்போ நாம் ரவையை சேர்த்துடலாம். நல்லா கிளறிக்கோங்க. கூடவே நாம் நெய் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பதம் இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. இது நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ நம்ம நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நாம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்ட ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கேங்க. இப்போ நாம் சர்க்கரை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சிங்க. பாருங்கள், அரை கம்பி பதம் வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சர்க்கரை பாகு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ நாம் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு வானல் வச்சுருக்கேங்க. இப்போ நாம் எண்ணெய் சேர்த்துடலாம். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். அடுப்பு மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. உருண்டைலாம் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா உருண்டையும் சேர்த்தாச்சுங்க. இது நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி நடுவில் அப்பப்போ நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் சேர்த்துடலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஊறணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரமாவது ஊறணுங்க. சுவையான ரவா குலோப்ஜாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.